ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 35 லாக்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னோடய வெயிட்டு பார்த்தலாம். நேற்று ரிசப்ஷனில் சாப்பிட்டு வந்தது. இன்றைக்கி கொஞ்சம் வெயிட்டு கூட தான் காமிக்குது. 60 கிலோவும் 950 கிராம் காமிக்குது. நேற்று 60 கிலோவும் 250 கிராம் காமிச்சது. கிட்டத்தட்ட 700 கிராம் 3/4 கிலோ கூட காமிக்குது. இது நார்மல் தான். ஒரு சிலருக்குலாம் 1-2 கிலோ கூட காமிக்கும். பட் நீ நார்மலாக வெயிட் எடுத்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். சரி வாங்க விளாக் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். காலையில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது அமலா ஜூஸ் தான் எடுக்கிறேன். ஸோ நம்மளுக்கெலாம் ஒரு நேரம் வெளியே சாப்பிட்டாலே கொஞ்சம் வெயிட் ஏறின மாதிரி தான் காமிக்கும். ஒரு சிலருக்கு 1 கிலோ 2 கிலோ வெயிட் ஏறின மாதிரி இருக்கும். அது நார்மல் தான். நீங்கள் எப்பயும் போல் டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது வாட்டர் ஃபேக்ட் மாதிரி தான். அடுத்து திரும்பி ஏறிடுச்சின்னு சொல்லி நம்ம நிறையாவும் சாப்பிடக்கூடாது. கண்டினியூவாக டயட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நார்மலான 60 கிலோவுக்கு அந்த மாதிரி வந்துடுவோம். ஃபங்க்ஷன் போனாலோ வெளியே போனாலோ சாப்பிட்றது சகஜம்தான். இத்தனைக்கும் நான் நேற்று எண்ணெய் பலகாரம் கூட சாப்பிடல. ஸோ ஸ்வீட்டே எடுத்துக்கல. பட் ரைஸ் எனக்கு எடுத்தால் கொஞ்சம் வெயிட் போட தான் செய்யும். நார்மலாக ஒரு டயட் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை விட்டு கொஞ்சம் நம்ம அதிகமாக எடுத்தோம்னா கொஞ்சம் ஒரு நேரம் வெயிட் அதிகமாக தான் தெரியும். அது நார்மல். கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி நார்மல் வெயிட்டுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான். காலையில் டிஃபனாக எடுக்கிறது மணி 8 ஆகுது. முளைக்கட்டின பச்சைப்பயிறு 100 கிராமும் மாதுளம்பழம் ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் அத்திப்பழம், கருப்புலந்த திராட்சை, பாதாம் பருப்பு எல்லா நட்ஸும் போட்டு எடுத்திருக்கேன். மார்னிங் டிஃபன் எடுக்கிறது இதுதான். வெஜ்ஜு ப்ரோட்டீன் அப்படின்னா முளைக்கட்டின பச்சைப்பயிறு தான் என்னால் அதிகமாக சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முட்டையோட வெள்ளைக்கரை எடுத்துக்கிறது, பன்னீர் எடுத்துக்கிறது ஆட் பண்ணிக்கிறேன். இதே பிசிஓடியோ தைராய்டோ கொஞ்சம் இருக்கும்போது பன்னீர் எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. பன்னீர் டெய்லி எடுக்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கலாம். பால் சார்ந்த பொருட்களை எடுக்காமல் நம்ம கொஞ்சம் நேச்சுரலாக நம்ம காய்கறிகளை எடுத்து கொண்டு வரதுலையும், அப்புறம் துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்க காய்கறிகள் எடுக்கிறது, வாழைத்தண்டு, வாழைப்பூ அந்த மாதிரி காய்கள் எடுத்து சாப்பிடும்போது நம்ம பிரச்சனைகள் லேடிஸ்க்கு கர்ப்பப்பைனாலும் சரி தைராய்டாலும் சரி ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் எடுக்கிறது தான் கொஞ்சம் இங்கே இடிக்குது. கரெக்டாக ஒவ்வொரு மில்லையும் ஒரு 10 to 15 கிராம் எடுத்துக்கோங்க. நான் 100 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா இதில் ஒரு 20 கிராம்லேருந்து 24 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கும். என்னால் 100 கிராமுக்கு மேலேயே சாப்பிட முடியாது. முளைக்கட்டின பயிறு மெதுவாக மென்று சாப்பிடுங்க. அது ரொம்ப முக்கியம். மதியான சாப்பாடாக எடுக்கிறது பிரெட் ஆம்லேட் தான். 2 பிரெட்டு, வீட் பிரெட்டும் அதுக்கப்புறம் 2 முட்டையும் போட்டு ஆம்லேட் மாதிரி செஞ்சுருக்கேன். இது தக்காளி, வெறும் தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கேன். எனக்கு எதாவது கொஞ்சம் சாப்பிட்ணும் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ற போது வீட்டிலே செஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு ஏதோ ராயலாக அப்படியே ரிச்சாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பட் சாதாரணமாக ஒரு முட்டை தான். கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது ஏதோ நம்மளுக்குன்னு கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பிட்ட மாதிரி தோணும் இல்லையா? அதனால தான் இன்றைக்கி ரைஸ் எதுவும் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு மட்டும் நான் பிரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்றேன். டெய்லி ஒரு தக்காளி ராவாக சாப்பிட்டு பாருங்களா, ஸ்கின் க்ளோவிங் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சீட் மீல் எடுக்கணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எனக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த டயட்டில் வீட்லேயே செய்யுங்க. 2வது விஷயம், மத்தியானம் எடுத்துக்கோங்க. ஸோ ராத்திரிக்கோ சாயந்தரமோ சாப்பாடுகளை எடுத்து சாப்பிடாதீங்க. அது வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது, வெயிட் கெயின் தான் ஆயிடும். அதனால் மத்தியானத்துக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும், கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எது எடுத்தாலும் 6 மணிக்குள்ளேயே எடுத்துக்கோங்க. 6 மணிக்கு மேலே எடுக்காதீங்க. அது வெயிட் லாஸ்க்கு நம்ம உதவாது. அதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக எடுங்க. ஃபுட்டு அளவுகளும் சரி டைமிங் சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா செமையாக ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் என்னோடய பிரெட் ஆம்லேட் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கிறது 300 ml இருக்கிற அளவுக்கு வாட்டர் மெலன் தான் எடுத்துக்கிறேன். ஒன்று ஸ்நாக்ஸாக எடுத்துக்குவேன், அப்படி இல்லைன்னா நைட்டு டிஃபனாகவே எடுத்துக்குவேன். நைட்டு சூப் செய்ய போகிறேன். அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன். ஈவினிங்கில் யோகா தான் பண்ண ஆரம்பித்தேன். வாரத்தில் 1 நாள் 2 நாள் யோகா பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி சூரிய நமஸ்காரம் தான் பண்ண ஆரம்பித்தேன். சூரிய நமஸ்காரம் ஒரு 3-4 தடவை பண்ணுவேன். மொத்தத்துக்கு 3-4 தடவை தான் பண்ணுவேன். ஆனால் ஒவ்வொரு ஆசனாவும் ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிகமான டயத்தில் ஹோல்ட் பண்ணி பண்ணுவேன். ஸோ ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க எல்லா ஆசனாஸும் தான் இன்றைக்கி பண்ணேன். நான் சிட்டிங் ஆசனாஸ் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து பண்ணேன்னா நாளைக்கு பண்ணும்போது சிட்டிங் ஆசனா ஃபுல்லாக பண்ணுவேன். இன்றைக்கி ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க எல்லா ஆசனாஸும் பண்ணி முடித்தேன். யோகாவுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோ இருக்குது. பேசிஸ் லெவல், அப்புறம் சூரிய நமஸ்காரத்துக்கு தனியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2ஆம் நிலை அப்படின்னு சொல்லி எல்லா ஆசனாவும் நான் பண்ணுற ஆசனா எல்லாமே வீடியோ போட்டுட்டேன். நான் வேணுன்றவங்க வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். நல்லா தெளிவாக போட்டிருப்பேன் அந்த வீடியோ. நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்க முடியுதா கொடுக்குறேன். ஈவினிங்கில் 4 மணிக்கு ஆரம்பித்தேன். ஒரு 1.5 மணி நேரம் பண்ணியிருப்பேன். 5:30 வரைக்கும் பண்ணி முடித்தேன். ஸோ எக்ஸசைஸ்னாலும் சரி யோகானாலும் சரி கரெக்டாக ப்ராப்பராக 1 hour பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட் கிடைக்கும்.
நைட் எடுக்கிறது சூப்பு தான் எடுத்திருக்கேன், காளான் சூப். இதுலேயும் அதே மாதிரி தான் கொள்ளு எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி தான் பண்ணுவேன். காளானை மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருவேன். கிட்டத்தட்ட ஒரு 4 காளான் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன் நிதிஷ்க்கு கொடுத்தது போக. ஸோ அதை தான் போட்டு அப்படியே சூப் மாதிரி செஞ்சுருக்கேன். நைட் எடுக்கிற லாஸ்ட் மீல் அப்படின்றது காளான் சூப்பு தான். அதே மாதிரி மெயினான ஒரு சந்தேகம் அப்படின்னா, பலாப்பழம் வெயிட் லாஸில் பலாப்பழம் எடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. எடுக்கலாம், பட் நிறையா எடுக்காதீங்க. ஸ்நாக்ஸ்க்கு மார்னிங்கில் ஒரு சொல்ல 2 சொல்ல 3 சொல்ல இருக்கிறதுக்கு மேலே எடுக்காதீங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்திங்கன்னா அங்கேயும் வெயிட் லாஸ் இருக்காது. எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அது ஈவினிங்காக எடுக்காமல் மார்னிங்கில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பலாப்பழம் நாலா சீசன் பார்த்தா கண்டிப்பாக எடுத்துக்குவான். நைட்டு கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் தான் எடுக்கிறான். 8 o'clockலாம் இன்றைக்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி என்னோடய டயட், எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாம் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.